ஜாவா ரெக்கார்ட் கிளாஸ் இந்த ஒரு லைன் ஆஃப் கோடு வந்து இந்த ஒரு ரெகுலர் கிளாஸ் கோடுக்கு ஈக்குவல் சொன்னா நம்புவீங்களா? ரெக்கார்ட் அப்படின்னு சொல்ற ஒரு கீவேர்ட் ஆட் பண்ண போறோம். இது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் கிளாஸ். இது ஒரு கிளாஸ்னா ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் கிளாஸ். நார்மலா ரெகுலர் கிளாஸ் எப்படி இருக்கும்? இது கிளாஸ் நேம், பர்சன் இருப்பாங்க, அதுக்குள்ள ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கேன், நேம் ஏஜ்னு. இப்போ அதுக்கு என்ன தேவை? ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுத வேண்டியது இருக்கும், கெட்டர்ஸ் மெத்தட் எழுத வேண்டியிருக்கும், நேம் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது சம்டைம்ஸ் உங்களுக்கு ஈக்குவல்ஸ் மெத்தட் தேவைப்படும், ஆஷ் கோட் மெத்தட் தேவைப்படும், ட்ரூ ஸ்ட்ரிங் மெத்தட் தேவைப்படும். இது எல்லாமே நம்ம இந்த கிளாஸ்க்குள்ள டிஃபைன் பண்ண வேண்டியது இருக்கும் நார்மலா ரெகுலர் கிளாஸ்ல. இப்போ நான் ரெக்கார்ட் கிளாஸ் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு இதுக்குள்ள இருக்கிற இந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஒரு லைன் போதும். பப்ளிக் ரெக்கார்ட் பர்சன் என்ன ஃபீல்டோ அதை உள்ள கொடுத்துருவோம். இந்த கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சா, முடிஞ்சு. ஸோ இதுதான் வந்து இந்த சிங்கிள் லைன் ஆஃப் கோட் ஈக்குவலன்ட் டு இந்த ரெகுலர் கிளாஸ். ஜாவா ரெக்கார்ட் ஃபியூச்சர் சின்டாக்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். பப்ளிக் ரெக்கார்ட் பர்சன் ஸ்ட்ரிங் நேம் இன்ட் ஏஜ், ரெண்டு அட்ரிபியூட் நேம் அண்ட் ஏஜ்னு சொல்லி நான் பாஸ் பண்றேன். இந்த ரெக்கார்ட் கீவேர்டுன்றது ரொம்ப முக்கியம். இது என்ன பண்ணுதுன்னா ஒரே ஒரு லைன் ஆஃப் கோடு தான் ஈக்குவலன்ட் டு எ ரெகுலர் கிளாஸ். இப்போ நம்ம அந்த முன்னாடி ஸ்லைட்ல பார்த்தது. இது என்ன பண்ணுது? பாய்லர் பிளேட் கோடு. நம்மளுக்கு ரிப்பீட்டடா எழுத வேண்டிய கோட்ஸ் எல்லாமே மினிமைஸ் பண்ணி கொடுக்குது. ஒவ்வொரு தடவையும் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அடுத்தது கம்பைலரே நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா இந்த காமன் மெத்தட்ஸ், காமன் டாஸ்க் மெத்தட்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துரும், அதாவது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இன்னும் சொல்ல போனா கம்பைலர் ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேட்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் டு ஸ்ட்ரிங் ஈக்குவல்ஸ் ஹாஷ் கோட். ஸோ இந்த காமன் மெத்தட்ஸை கம்பைலரே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். இதுதாங்க என்னோட கிளாஸ்ன்னு வச்சுக்கோமே, ரெக்கார்டுன்னு நான் சொல்றேன். கிளாஸ்ன்ற இடத்துல ரெக்கார்டுன்னு சொல்றேன். ஓகே, ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் கிளாஸ். இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சு. இது என்னோட மெயின் கிளாஸ். மெயின் கிளாஸ்க்குள்ள மெயின் மெத்தட் இருக்கு, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் மெத்தட். இந்த பர்சனுடைய ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றேன், ரெண்டு ஃபீல்டை உள்ள பாஸ் பண்றேன் பேராமீட்டர். ஒன்னு நேம் அலைஸ், இன்னொன்னு வந்து ஏஜ் 30. டைரக்டா இந்த பர்சன்ல வச்சு நேம் என்னன்னு சொல்லி பிரிண்ட் பண்றேன், ஏஜ் என்னன்னு சொல்லி பிரிண்ட் பண்றேன், அந்த ஆப்ஜெக்டே பிரிண்ட் பண்றேன். இது வந்து ஆக்சஸர் மெத்தட் சொல்லுவாங்க, அதாவது கெட்டர் மெத்தட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உள்ள எந்த கோடுமே எழுதல, கெட்டர் மெத்தட்ஸ் எழுதல, கன்ஸ்ட்ரக்டர் எழுதல, டூ ஸ்ட்ரிங் மெத்தட் எழுதல. ஆனா என்னாச்சு? கம்பைலர் அந்த டைம்ல நம்ம கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். இப்படிதான் ஒரு ரெக்கார்டை யூஸ் பண்ணணும். இது பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இதோட கீ ஃபியூச்சர் என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்பில்டாவே ரெக்கார்ட் ஃபீல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இம்யூட்டபிள், அதாவது ஃபைனல் கீவேர்டு, ஒவ்வொரு வேரியபிளுக்கும் இம்ப்ளிசிட்டாவே ஃபைனல் கீவேர்டை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதனால ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா அதை மாடிஃபை பண்ண முடியாது. ரெண்டாவது கீ ஃபீச்சர் நம்ம பார்த்தது இப்போ ஆட்டோமேட்டிக் மெத்தட் ஜென்ரேஷன், கன்ஸ்ட்ரக்டர், கெட்டர்ஸ், அப்புறம் இந்த காமன் மெத்தட்ஸ் ஈக்குவல் ஹாஷ் கோட் அண்ட் ட்ரூ ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். ஸோ ஃபைனலா இது என்னன்னா காம்பாக்ட் கோட். ரெக்கார்ட்ஸ் ரெடியூஸ் தி அமௌண்ட் ஆஃப் பாய்லர் பிளேட் கோட். இட் இஸ் ஈஸி டு டிஃபைன் டேட்டா கேரிங் கிளாஸஸ். அதாவது நீங்க டிடிஓ கிளாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, ஒர்க் பண்ணிருப்பீங்க. இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட் இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான ஒரு சில ஃபீல்ட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர், கெட்டர்ஸ் மெத்தட் இதை மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல இது யூஸ் ஆகும். நம்மளால கஸ்டமைஸும் பண்ண முடியும் ரெக்கார்ட்ஸை. இப்போ நான் அந்த ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ் இங்க பார்த்தோம்ல, இப்போ நான் என்ன பண்றேன்னா நம்மளால அடிஷ்னல் மெத்தட்ஸும் ஆட் பண்ணிக்க முடியும். வேணும்னா கஸ்டம் கன்ஸ்ட்ரக்டரும் நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள வேலிடேஷனும் நம்மளால ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்க, பப்ளிக் ரெக்கார்ட் பர்சனா இங்க சின்டாக்ஸ் ஓபன் பண்ணியாச்சு. இப்போ உள்ள என்ன பண்றேன், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதுறேன். அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள வேலிடேஷன் ஆட் பண்றேன், கஸ்டமைஸ் பண்றேன். ஒருவேளை இங்கிருந்து வர ஏஜ் வந்து லெஸ் தேன் 0 இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்றேன், ஏஜ் cannot be நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரியும் நமக்கு தேவையான கஸ்டமைஸும் பண்ணலாம். இது ஒரு அட்வான்டேஜ்.
அட்வான்டேஜ் இருந்தா சம் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும்ல. ஸோ அது லிமிடேஷன்ஸ் இங்க என்னன்றதை பார்க்கலாம். ரெக்கார்ட் கிளாஸை நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, அதாவது அதர் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது இம்ப்ளிசிட்டாவே ஜாவா டாட் லாங்குவேஜ் டாட் ரெக்கார்டுன்னு தான் எடுத்துக்கும். அது அது வந்து கிளாஸா வந்து ஆக்ட் ஆகாது, நார்மல் கிளாஸா. அதே மாதிரி ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாவே ஃபைனல், அதனால சப் கிளாஸும் இதை பண்ண முடியாது. இந்த ரெண்டு விஷயம் ஆச்சா. அப்புறம் ஃபீல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல், ஸோ இம்யூட்டபிள். டிஃபால்ட்டாவே இது ஒரு இம்யூட்டபிள் பை டிஃபால்ட். ஸோ இது பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இம்யூட்டபிள் கிளாஸ். ஸோ இதுதான் முக்கியமான லிமிடேஷன்ஸ். இப்போ இதை குறிப்பா ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஒரு சிம்பிளான ஒரு இம்யூட்டபிள் டேட்டா ஆப்ஜெக்டை மினிமல் பாய்லர் பிளேட் கோடோட நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெக்கார்ட் கிளாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சீல்டு கிளாஸ் அப்படின்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுப்போமே, இல்லைன்னா ஒரு பெர்மிஷன் வச்சுப்போம். உங்ககிட்ட ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கு, அந்த பேரண்ட் கிளாஸை எந்த சைல்டு கிளாஸ்லாம் வந்து இன்ஹெரிட் பண்ணலாம், அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்றதான். which classes can extend or implement them. ஸோ இதுக்கு நம்ம வந்து கோட்ல வந்து ஒரு வித் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம எழுதி பார்க்கலாம். நான் ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். சீல்டு கிளாஸ் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் நேம் வச்சுக்கலாம். போயிட்டு ஒரு பேக்கேஜ் ஸோ இந்த பேக்கேஜ்குள்ள நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். சீல்டு கிளாஸ் மெயின் வச்சுப்போம். இங்க பாருங்க, நார்மலா ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம், பப்ளிக் கிளாஸ் அந்த கிளாஸ் நேம். ஆனா சீல்டு கிளாஸ்னு வரும்போது சீல்டு கிளாஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா, சீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் இதை நீங்க ரைட் பண்ணணும் உங்க கிளாஸ்க்கு முன்னாடி. நான் இதை ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா நான் வந்து டிஃபைன் பண்ணிக்க போறேன். ஓகே, கிளாஸ் நேம் வந்து வெஹிக்கிள். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த சீல்டு அப்படின்ற கீவேர்டு ஆட் பண்ணிட்டோம், கிளாஸ் வெஹிக்கிள்னு சொல்லிட்டோம். இப்போ இன்னொரு கீவேர்ட் பெர்மிட்ஸ். பெர்மிட்ஸ் எதெல்லாம் பெர்மிட் பண்ணணும், கார் ட்ரக் அப்படின்ற சப் கிளாஸ். இதுதான் வந்து சீல்டு கிளாஸ் டிக்ளரேஷன். சீல்டுன்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். இது வந்து உங்க பேரண்ட் கிளாஸ், காரு ட்ரக்குன்றது என்னோட சைல்டு கிளாஸ். அதுக்கு நான் பெர்மிட்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் சொல்லுவாங்க, இல்லைன்னா நீங்க கீவேர்டும் கூட வச்சுக்கணும். ஸோ காரும் ட்ரக்கும் மட்டும்தான் இந்த வெஹிக்கிள் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்றதுதான் இங்க கான்செப்ட். இப்போ உங்ககிட்ட கார் ட்ரக்கு பைக் இருக்கு, வேன் இருக்கு, ட்ரெயின் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து வெஹிக்கிளை இன்ஹெரிட் பண்ண முடியும் எப்போ, நார்மலா நம்ம எழுதும்போது. ஆனா இந்த மாதிரி சீல்டு கிளாஸ் நம்ம எப்போ யூஸ் பண்றோமோ அப்போ என்ன ஆகும்னா, நான் எந்தெந்த சப் கிளாஸ் எல்லாம் இங்க கொடுக்கணும் அது மட்டும்தான் இன்ஹெரிட் பண்ணும். வெஹிக்கிள் அப்படிங்கிறத இந்த காரும் ட்ரக்குக்கு மட்டும்தான் பர்மிஷன் கிராண்டட், ரெஸ்ட்ரிக்ஷன் நான் இங்க பண்றேன். ஸோ இப்போ ஒரு காமன் மெத்தட் எழுதிக்கலாம். ஒரு அப்டிராக்ட் மெத்தட், ஓகேவா. இப்போ கார் அண்ட் ட்ரக் எழுதிருக்கோம்ல, ஸோ அது சப் கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணோம்ல. முக்கியமான விஷயம், சப் கிளாஸ் எழுதும்போது 3 things to follow while using subclass. while using பதிலா while creating subclass.
ஃபைனல், சீல்டு அண்ட் நான் சீல்டு. இந்த 3 கீவேர்டும் நம்ம வந்து இதுல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணணும். எப்போ? சப் கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது. காரோ இல்ல ட்ரக்கோ நான் எழுதுறேன் அப்படின்னா இந்த 3 கீவேர்ட்ல ஏதாவது ஒண்ணு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன் ஃபைனல், ஏன் சீல்டு யூஸ் பண்றோம்? சீல்டு எதுன்றத எதுக்கு யூஸ் பண்றோன்றத நம்ம இங்க பார்த்துட்டோம் ஆல்ரெடி, ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றதுக்காக. இப்போ ஃபைனல் சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ண போறோம். அது ஏன்றத பார்க்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன்? கார் எக்ஸ்டென்ஸ் வெஹிக்கல். இப்போ என்ன ஆகும்? நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் இந்த மெத்தட் எல்லாத்தையும். ஸ்ட்ரிங் டைப்னு இருக்கா? ஸோ ரிட்டர்ன் ஒண்ணுமே இல்லை, ஒரு ஸ்ட்ரிங் தானே. நான் ஐ எம் அ கார் அப்படின்னு எழுதுறேன். ஏன் இங்க ஃபைனல் வந்து யூஸ் பண்றேன்? இந்த 3த்துல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நான் ஃபைனல் கொடுத்துட்டேன்னா வேற எந்த கிளாஸுமே இதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. காருன்றத சப் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அதனால இந்த ஃபைனல் எனக்கு தேவைப்படுது. சீல்டுன்றது இங்க கொடுத்தாச்சு, ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்க நான் சீல்டு யூஸ் பண்ணலாம். நான் சீல்டு எதுக்கு அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு ஃபியூச்சர்ல தேவைப்பட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபைனல் பதில் நான் சீல்டுன்னு யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ செகண்ட் மெத்தட், காருக்கு பதில் ட்ரக், எக்ஸ்டென்ஸ் வெஹிக்கலா, TRUCK. இப்ப பாருங்க, மெயின் கிளாஸ்ல போயிட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கார் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். கார் டாட் டைப். இப்போ ரன் பண்றேன். நீங்க பாருங்க, ஓவர் ரைட் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? கார் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுமா? ஸோ எனக்கு அவுட்புட் என்ன வந்தது? ஐம் அ கார்னு சொல்லிட்டு வந்ததா? செகண்ட் ட்ரக், ஐம் அ ட்ரக்னு சொல்லி வந்ததா? இந்த 2 சப் கிளாஸ் மட்டும்தான் இங்க ஒர்க் ஆகுது. ஏன் அப்படின்னா, நான் இது 2த்துக்கு மட்டும்தான் பெர்மிஷன் கொடுத்துருக்கேன். பெர்மிட்ஸ், அதாவது சீல்டுன்னு சொல்லி சீல்டு கிளாஸ் கிரியேட் பண்ணி காரும் ட்ரக்கும் மட்டும்தான் எனக்கு இதை இன்னெரிட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒருவேளை நீங்க இன்னொரு கிளாஸ் கூட வச்சுக்கோமே, ஃபைனல் கிளாஸ் பைக்குன்னு வச்சுப்போம், எக்ஸ்டென்ஸ் வெஹிக்கல் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சீல்டு கிளாஸ் இங்க ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த பெர்மிட்ஸ்ன்ற இடத்துல நான் காரும் ட்ரக்கும் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், தவிர பைக்கு கொடுக்கல. ஸோ இப்போ நாங்கள் இங்க வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எரர்ல இங்க பாருங்க, டிக்ளேர் பைக் ஆஸ் பெர்மிட்டட் சப் டைப்னு கேக்குது. ஸோ டிக்ளேர் பண்ண சொல்லுது. நீங்க இந்த வெஹிக்கலை இங்க யூஸ் பண்ணணும்னா நீங்க டிக்ளேர் பண்ணணும். எதை டிக்ளேர் பண்ணணும்? பெர்மிட்ஸ் பைக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் சீல்டு கிளாஸோடைய மெயின் ஃபியூச்சர். எந்த கிளாஸ் எதை இன்னெரிட் பண்ணணும், அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ற ஒரு ஸ்ட்ரக்சரே நாம தான் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ஃபியூச்சர் இன் ஜாவா 17. பேட்டர்ன் மேட்சிங் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எப்படி வந்து யூஸ் பண்றது, அதோட பவர்ஃபுல் ஃபியூச்சர் என்ன, அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த டேபிளில் பாருங்கள். இது நார்மல் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுற அந்த காலம். இது ஜாவா 17ல் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்விட்ச் பேட்டர்ன் மேட்சிங் இந்த காலம். என்னென்ன ஃபியூச்சர் வந்து இதில் இருக்குது, இதில் இல்லை அப்படின்றத பார்க்கலாம். டைப்ஸ் வந்து என்னென்ன சப்போர்ட் பண்ணோம். இப்போ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் நார்மலாக நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் டைப்ஸ், இன்ட்டு, லாங்கு இதெல்லாமே சப்போர்ட் பண்ணோம். ஸ்ட்ரிங்கு சப்போர்ட் பண்ணோம். ஸ்விட்ச் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் மட்டும் இல்லாமல் ஆப்ஜெக்ட்ஸும் சேர்த்து வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம். இப்போ டைப் செக்கிங், நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த கேஸ் 1 கேஸ் 2 அப்படின்னு எழுதிட்டே வரும்போது கேஸ்டிங் பண்ணுவோம். மேனுவல் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் செக்னு சொல்லி, அதாவது இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கீவேர்டு யூஸ் பண்ணி செக் பண்ணுவோம். அது இங்கே தேவையில்லை. இந்த ஃபியூச்சர் ஆட்டோமேட்டிக்காகவே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி செக் பண்ணிடும். கேஸ்டிங் பண்ணுவோம், மேனுவலாக வந்து நம்ம கேஸ்டிங் பண்ணுவோம். அதுவும் இங்கே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணி கொடுத்துரும். இந்த ஃபால் த்ரூ, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் முடியும் போதும், கேஸ் ஸ்டேட்மெண்ட் முடியும் போதும் நம்ம பிரேக் யூஸ் பண்ணுவோம், பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஆனால் இங்கே அந்த பிரேக்கு யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, அது இங்கே அலோடும் கிடையாது. இப்போ நல் ஹேண்ட்லிங், இங்கே நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது, ஆனால் இங்கே நம்மளால் நல் ஹேண்டில் பண்ண முடியும். கண்டென்ட் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது கோடுக்கு போயிடலாம். இது நார்மல் ஸ்விட்சோட கோடு. இது அதையே வந்து இப்போ நான் பேட்டர்ன் மேட்சிங் யூஸ் பண்ண போகிறேன், ஜாவா 17ல் இருக்கிற இந்த பேட்டர்ன் மேட்சிங் ஸ்விட்ச் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதோட கோடு இது. ரெண்டுமே ஒரே லாஜிக் தான் பண்ணுது, பட் டிஃப்ரென்ஸை பாருங்கள். எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோடு இங்கே எவ்வளோ லைன்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே வேலை தான் பண்ணுது. ஆனால் இதோட ஃபியூச்சர் வந்து எவ்வளோ க்ளீனாக பாய்லர் பிளேட் கோட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்குன்றதை பாருங்கள். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறோம். வெஹிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ் நேம் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த கிளாஸ் வந்து எதுவாக வேணா இருக்கலாம். அங்கேருந்து வரும்போது காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், ட்ரக்காக இருக்கலாம். இப்படி எதுவுமே இல்லைன்னா டிஃபால்ட்டுன்னு நம்ம சொல்லிடுவோம். ஒருவேளை இப்போ காருக்கு எழுதுறோம் அப்படின்னா மேனுவலாக நம்ம கேஸ்டிங் பண்ணுவோம். இது நார்மல் ஸ்விட்சில் நடக்கிறது. கார் விச் இஸ் ஈக்குவல் டு கேஸ்டிங் இங்கே பண்ணுறோம். இது கார் கிளாஸ் அப்படின்னு சொல்லி வெஹிக்கல் கொடுத்து கேஸ்டிங் பண்ணுறோம். பண்ணிவிட்டு நான் வந்து இது கார் ஆஸ் 4 வீல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து பிரேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்குமே, பைக்குக்கும் மேனுவல் கேஸ்டிங் பண்ணுவோம், பிரேக் யூஸ் பண்ணுவோம். ட்ரக்குக்கும் மேனுவல் கேஸ்டிங் பண்ணுவோம், பிரேக் யூஸ் பண்ணுவோம். டிஃபால்ட்டுக்கும் பிரேக் யூஸ் பண்ணுவோம். இங்கே வர்றது எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு சிஸ் அவுட் கொடுத்து அன்னோன் வெஹிக்கல்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணிடுவோம். ஆனால் சேம் லாஜிக்கல், சேம் வெஹிக்கல் கிளாஸை நான் ஜாவா 17ல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸ்விட்ச் வெஹிக்கல்னு சொல்லி டைரெக்டாக எடுத்தாச்சு. இப்போ கேஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு காரான்னு பார்க்குறேன். ஆமாம் கார் அப்படின்னா இங்கே வந்து ஆரோ டோக்கன் யூஸ் பண்ணுறேன். இதை கொடுத்து சிஸ் அவுட்டில் கார் ஆஸ் 4 வீல்ஸ். அவ்வளோதான். இந்த கேஸ் இதோட முடிஞ்சிச்சு. கார் கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து பைக் போயிடலாம். இங்கே என்ன ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது என்னெல்லாம் எழுதலை அப்படின்னா, இங்கே யூஸ் பண்ண இந்த மேனுவல் கேஸ்டிங் இங்கே தேவையே கிடையாது நம்மளுக்கு. இங்கே யூஸ் பண்ண பிரேக் ஸ்டேட்மெண்ட் அதுவும் நம்மளுக்கு இங்கே தேவையே கிடையாது. சிம்பிளாக அழகாக இந்த மாதிரி எழுதலாம். ஸோ அதே தான் வந்து கேஸ் பைக்குக்கும். system.out.println bike has 2 wheels. truck system.out.println truck has 6 wheels. ஜஸ்ட் கேஸ் கொடுத்து அது என்ன கிளாஸோ அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு அதை அப்படியே நான் டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிடுறேன். எதுவுமே இல்லை, காரும் இல்லை, பைக்கும் இல்லை, ட்ரக்கும் இல்லை, டிஃபால்ட் வேல்யூ ஒன்று கொடுப்போம். டிஃபால்ட்டாக இதை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லுவோம், அன்னோன் வெஹிக்கல். அவ்வளோதான். இப்போது இதோட ஃபியூச்சர் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோடை வந்து இது ரிமூவ் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது, இந்த பாய்லர் பிளேட்ஸ் கோடு இருக்குது பார்த்தீங்களா, அது ரிமூவ் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பார்க்கும்போது எவ்வளோ நீட்டபுளாக சிம்பிளாக கோடு வந்து ப்ரெசன்டபுளாக இருக்குது பாருங்கள். ஸோ இவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோடை எழுதுகிறோம், சேம் லாஜிக் தான். பட் அதையே இங்கே வந்து இவ்வளோ கம்மியான லைன்ஸில் இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எழுதி முடிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பவர்ஃபுல் ஃபியூச்சர் ஆஃப் பேட்டர்ன் மேட்சிங் ஸ்விட்ச் இன் ஜாவா 17. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.